இந்த எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகி ஒரு மீட்டிங் போனால் நிறைய புரோட்டோகால் இருக்கு. இப்படி தான் பேசணும். ஆனால் பொதுச்செயலாளர்கிட்ட சொல்லிக்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தில் இந்த பேச்சில் புரோட்டோகாலே கிடையாது. நான் இங்கே அமைச்சராக வரல, எம்எல்ஏவாக வரல, தமிழக வெற்றி கழகத்தோடைய தொண்டனாக வந்திருக்கேன். அதனால் திருப்பி எலெக்ஷன் முன்னாடி எப்படி பேசுவோமோ அப்படியே போக வேண்டிய நிர்பந்தம். என்ன நிர்பந்தம்? நம்ம 35% எடுத்து எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் ஒவ்வொரு தொகுதியிலையும் திமுக 30லேருந்து 40 கோடியிலிருந்து பெரம்பூர் தொகுதியில் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி, எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் என் தொகுதியில் 150 கோடி ரூபாய் செலவு பண்ணி, திருச்சியில் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி 30 அமைச்சர்கள் 75 வருஷம் பெரிய கட்சி, ஆலமரம் முருங்கை மரம் எல்லாம் சொல்லி பெரிய பிரம்மாண்டமா 26 கட்சியை கூட்டணியை உருவாக்கி பெரிய பெரிய மாநாடு போட்டு பெரிய பெரிய அறிவாளிகள் நம்ம செந்தில் பாலாஜி, நேரு, வேலு இப்படிலாம் ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கி நம்மளை பார்த்து இவங்கெல்லாம் 10 தொகுதி ஜெயிப்பாங்களா, 15 தொகுதி ஜெயிப்பாங்களா அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டிமேட் பண்ணி தலைவர் அவர்களை பிரச்சாரத்துக்கு வரவே கூடாதுன்னு போலீஸ் முட்டுக்கட்டை போட்டு பர்மிஷனே கொடுக்காம நிப்பாட்டி, தேர்தல் கமிஷன் எலெக்ஷனுக்கு அப்புறம் அன்னைக்கு வந்த அந்த அம்மா நமக்கு பர்மிஷன் கொடுத்து அந்த 15 நாளில் எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்கே போய் அந்த 15 நாளில் ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் போனதுக்கே 108 தொகுதினா, தம்பி இளவரசர் உதயநிதி அவர்களே, உங்க அப்பா ஸ்டாலின் பர்மிஷன் மட்டும் கொடுத்திருந்தா 59 தொகுதியில் டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டீங்க. பெரம்பூர் தொகுதியில் நாமினேஷன் பண்ணி ஒரே 1 மணி நேரம் குளத்தூருக்கு வந்தார், அதுக்கே நீங்க அவுட்டு. கலைஞருடைய வாரிசு, 50 வருஷ அனுபவம் அப்படின்னு சொன்ன திமுக தலைமை இருக்கு. 1 மணி நேரம் எங்க தலைவர் வந்து 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர் தொகுதியில தோத்த கட்சி உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம். எங்க கட்சியை பேசுறதுக்கு எந்த விதமான சொல்ல விரும்பல. முதல்ல வெற்றி பெற்ற நாங்க அமைதியா இருக்கிறோமா இல்லையா? இந்த 30 நாள் எங்கேயாச்சும் ஏதாவது தலக்கணம் வந்து நமக்கு துமுறு வந்து எங்கேயாச்சும் ஒரு கூட்டம் போட்டு நம்ம தலைவர் எங்கேயாச்சும் ஒரு கூட்டம் போட்டு ஏதாச்சும் பேசணுமா? நாங்கள் வெற்றி பெற்று நேராக நிர்வாகத்துக்குள்ளே போயிட்டோம். 50 வருஷ பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் ஊழல், இதை தவிர எதுவும் தெரியல. அதை சரி செய்யறதுக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் திருப்பி டெய்லி மீட்டிங் போட்டு நம்மளுடைய வெற்றியை வந்து ஒரு கேவலமாக பேசுறது. தமிழக வெற்றி கழகத்தோடைய வெற்றி தமிழக வெற்றி கழகத்துக்கு அல்ல, தமிழக வெற்றி கழகத்தோடைய வெற்றி பெண்களுக்கான, இளைஞர்களுக்கான வெற்றி. அந்த வெற்றியை நீங்க கொச்சைப்படுத்தினா பெண்களை கொச்சைப்படுத்தியதா அர்த்தம். அப்ப அதுக்கு பதில் கொடுக்கணுமா வேணாமா? அதனால பொதுச்செயலாளர் அண்ணன்ட்டையும் எங்களுடைய தலைவர் அண்ணங்கிட்டையும் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு திருப்பியும் திமுகவுக்கு ஒரு பதிலடி கொடுப்போம். நான் திருப்பியும் சொல்லிட்டேன், அமைச்சராக வரல, தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டராக வந்திருக்கேன். தொண்டனுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு. ஓகே. அப்ப அது ஒரு தொண்டன் என்ன நினைக்கன்னு பேசுற இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த வெற்றி ஏன் வரலாற்று ரீதியா இருக்கிறது? அதுல வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இளவரசர் உதயநிதி அவர்கள் சொல்றாரு, அதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சொல்றாரு, கவர்ச்சினால இந்த வெற்றி அடைஞ்சிருச்சு. அந்த கவர்ச்சி தானே வேணும்னு சொல்லிட்டு உங்களுடைய மகன் உதயநிதியை சினிமா காமிச்சிங்க. கவர்ச்சி வந்துச்சா? படிப்பும் வரல, சினிமாவும் வரல, ஏதாவது ஒன்று வரணும். கடைசியில் அரசியலும் வரல. நாங்கள் அப்பயே சொன்னோம், பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக கூடாது, மன்னர் ஆட்சியை ஒழிக்கணும், அதுதான் இந்த தேர்தல். சொன்ன மாதிரியே பெண்களும் இளைஞரும் மன்னர் ஆட்சியை ஒழிச்சிட்டாங்க. ஏன் மிகப்பெரிய வரலாறு தெரியுமா? அறிஞர் அண்ணா உருவாக்கிய இயக்கம், கலைஞர் 50 வருடங்களாக கட்டி காப்பாற்றிய இயக்கம்
எந்த வருஷத்திலும் இல்லாத ஒரு வரலாறு திமுகவுக்கு ஏற்பட்ட தோல்வி ஏன் தெரியுமா? திமுக பல்வேறு தோல்விகள் தோத்திருக்கு, ஆனால் எப்பொழுதும் கலைஞர் தோல்வியற்றது அல்ல. திமுகவுடைய தலைவர் தோல்வி அடையல, முதலமைச்சராக இருந்து தோத்தது கிடையாது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தோல்வி எதனால் திருப்பியும் சிந்திங்க. நாங்க வெற்றியை பற்றி கொண்டாடல, 108 தொகுதியில ஜெயிச்சிட்டோம், மித்த தொகுதியில ஏன் தோத்தன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். எங்க தலைவருக்கு பதில் சொல்ல முடியாம நாங்க நின்றுட்டு இருக்கோம். நானும் பொதுச் செயலாளரும் அன்னைக்கு தலைவர் வந்து இன்னும் 10 தொகுதி இல்லையேன்னு இருக்கும் பொழுது 10 நாள் நானும் பொதுச் செயலாளரும் ஒட்டுமொத்த தொண்டர்களும் அழுதுட்டு இருந்தோம். ஐயோ, இன்னும் 10 தொகுதி இருந்திருந்தா எங்க அண்ணன் வந்து தலை குடிய வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு. அப்ப எங்களுடைய வேலையை அடுத்த நொடியிலிருந்து செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் வேலை செய்யணும், இன்னும் வேலை செய்யணும், மக்கள்கிட்ட நம்பிக்கை உருவாக்கணும். தேர்தல் என்பது மக்களுடைய நம்பிக்கை, கவர்ச்சி அல்ல. தேர்தலுடைய வெற்றி கவர்ச்சி அல்ல, மக்களுடைய பெண்களுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை உருவாக்குவது ஒரு தலைவனுடைய வேலை. அரசியல் என்பது மக்களுடைய நம்பிக்கையும் அன்பையும் உருவாக்குவது. அப்ப இந்த தேர்தலில் திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்தாரு, திமுகவுடைய பொதுச் செயலர் திரு துரைமுருகன் அவர்கள் தோத்தாரு, ஒரு சாதாரண இளைஞர்களிடம் தோத்தார் திமுகவுடைய பொதுச் செயலாளர். அதற்கு அப்புறம் திமுகவுடைய பொருளாளருடைய மகன் தோல்வியுற்றார். அப்ப திமுகவுடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளருடைய மகன் தோல்வியுற்ற ஒரே தேர்தல் 2026. இதை சாத்தியப்படுத்தியது எங்களுடைய தலைவர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள். இதை எந்த தலைவராலையும் செய்ய முடியல, எந்த தலைவராலும் செய்ய முடியல. இது கவர்ச்சிக்கானது இல்லை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்படி நினைச்சிருந்தா நினைச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகத்திலும் எங்களுடைய தலைவர் அவர்களையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 4 இளைஞர்கள் இருக்காங்க, அவ்வளவுதான். கட்சி கட்டமைப்பு இல்ல, கட்சி கட்டமைப்போட இருக்காங்களா, பூத் இருக்காங்களா? எலெக்ஷன் டே அன்னைக்கு 75,000 பூத்துல 75,000 பூத்துலயும் அதுலயும் பாதி பூத்துல 60% பெண்களோட பிஎல்ஐயோட 12 மணி வரைக்கும் அந்த மிஷின் லாரியில ஏற வரைக்கும் வெயிட் பண்ணி கவுண்டிங் ஏஜென்ட் வரைக்கும் இருந்தது தமிழக வெற்றி கழகம். முடிஞ்சா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களை சுத்தி இருக்கிற 10 பேரை வெளியே அமிச்சிட்டு ஃபீல்டு என்னன்னு போய் கத்துக்கோங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். இன்னொரு டேட்டாவையும் சொல்றேன். கிட்டத்தட்ட 6 மாவட்டத்தில் திமுக 6 மாவட்டத்தில் ஒவ்வொரு பூத்துலையும் 25 பேர் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஸ்டாலின் வருகிறார், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நுழைகிறார், பிஎல்ஏ மீட்டிங் போட்டாங்கன்னு. 6 மாவட்டத்தில் சில பூத்துக்கள்ல 10 ஓட்டு கம்மியா திமுக வாங்கியிருக்காங்க. உங்ககிட்ட பிஎல்ஏ ஓட்டு இருந்தா அட்லீஸ்ட் 25 ஓட்டு வாங்கியிருக்க மாட்டீங்க. அப்ப அவரை சுத்தி ஒரு பிம்பம், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றும் தெரியறது இல்லை, ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுறாங்க. இதெல்லாம் வந்து கவர்ச்சி. அதுக்கெல்லாம் காரணம் வந்து இன்ஸ்டாகிராமு. இன்னும் ஒரு 75 வருஷ கட்சியோடைய ஒரு தலைவர் பேசுறாரு பாத்தீங்களா? தேர்தல் அரசியல்ல தோல்வியற்றது காரணம் இன்ஸ்டாகிராம். அப்ப நம்ம ஒரு ஐடியா கொடுப்போம். அந்த இன்ஸ்டாகிராமோட ஓனர் பாம்பேல இருக்காரு, அவர் எடுத்துட்டு வந்து திமுக கட்சியில சேர்த்துக்கோங்க. ஃபேஸ்புக்கோடைய ஓனர் எடுத்து வந்து திமுக கட்சியில் சேர்த்துக்கோங்க. வாட்ஸ்அப்போடைய ஓனர் எடுத்து வந்து திமுக கட்சியில் சேர்த்துக்கோங்க. திருப்பி திமுக 200 தொகுதியில் ஜெயிச்சிரும். அந்த 200 சொல்லட்டும், அதான் நமக்கு நல்லது. எப்பயுமே 200 தொகுதியில் வெல்வோம், 200 தொகுதியில் வெல்வோம், மக்கள் சைபரை கட் பண்ணி 20 தொகுதியில் ஜெயிச்சிருவாங்க. அப்படிதான் அனுப்புவாங்க.